பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும். மறக்காமல் பாருங்கள். டேய், இன்னைக்கு மொட்டை அடிச்சிருவோமா? என் பேர பிள்ளைக்கு அழகான முடிதான். இல்லட்டா இவனுக்கு வளரவே செய்யாது. அப்பனுக்கு பிள்ளைகள் தப்பாம பிறந்திருக்கானுங்க. மொட்டை அடிச்ச 2வது நாளே இந்த பப்பு முடி வந்து நிக்க போகுது, பாத்துட்டே இருங்க. அவனுக்கு சிரிப்பு பத்தியா மாணிக்கம்? அவன் பையன் அவனே மாதிரி அச்சு வார்த்தால இருக்கானுங்கல்ல, அவனுக்கு சிரிப்பு வரதானே செய்யும். பிள்ளைல அப்பன மாதிரி பிறக்கலாம். இவ்வளவு ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரிலாம் பிறக்கப்படாடா. என்னமா என்ன மாமா மண்ணில் உட்காந்துக்கோங்க. இன்னைக்கு மொட்டை அடிச்சிருவான். இதே உங்களுக்கு மொட்டை அடிச்சா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கலடா, 2 நாள் இதே பப்பு முடி வந்து நிக்கல. எங்க புள்ளைகளுக்கு அடையாளமே அதான் இல்லன்னு ரொம்ப பேத்திக்க வேண்டாம். என் புள்ள நினைச்சிருந்தா அவளை மாதிரி பெற்றிருக்கலாம். என் புள்ள ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரிலாம் பெத்து கொடுத்துருக்கா. ஆஹா, மகாதேவன் சண்டைக்கு நேரம் குறிக்காரு, சங்கூதத்துக்கு நேரம் பார்க்காரு. முடி எடுத்துருவோம். எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டு மொட்டை அடிச்சிருமா? ஆஹா, மகாதேவன் சண்டை எடுத்துருவாரு. இல்ல சாமி, அந்த முடி எடுக்கிறாரு கொஞ்சம் கூப்பிடு. பிள்ளைங்க அப்பா மாதிரி இருக்குன்னு பெருமாடிச்சுக்க வேண்டாம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் பொண்ணுதான். மாமாக்கு லாஜிக்கே தெரியாதுன்னு நினைக்கேன். இன்னைக்கு இவன் உரண்டை இழுத்துருவோம் முழுக்க. அவர் வாயை கட்ட முடியாதுன்னு தான் அவரை பேச விட்டு இருக்கு. வாயை வச்சுக்கிட்டு இப்ப நீ சும்மா நிக்கிறேன்னு வச்சுக்க. பாரு, பழையபடி முருங்கை மரம் வேதால ஏறிக்கிட்டு இருக்கு. வாயை திறந்த குழி தோண்டி புதைச்சிரும் பாத்துக்க. இல்ல, அவரு என்னங்க லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்காரு. பிறகு அப்பா முதல்ல புள்ளில் பிறக்கும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரண்டா. ஆகா, இன்னைக்கு பெரிய சண்டை வந்துரும் போலுக்க. மகாதேவன் இருக்க இடத்துல சமாதானத்துக்கு இடமே இல்ல. டே சாரணே, நீ போயிட்டு கவினா வர சொல்லி. சரி சரி, நான் எதுவும் பேசல. ஏண்டா ஏன் பாருங்க, புள்ள அப்பன மாதிரி பிறக்காம எனக்கு வம்புடுத்தா அம்மா மாதிரி பிறக்கும். அவளுக்கு என் மேல காதல், அதான் என்ன மாதிரி பெத்து கொடுத்தா. அவன் சொல்லுவது சரிதான், நீ சத்தம் கட்டாம நில்லு. என்ன சும்மா இரண்டா. என் புள்ள நினைச்சிருந்தா அவளே மாதிரி பெத்திருக்கலாம். அதை திறக்காத, அதை திறக்காத. எங்க பார்த்தாலும் குரங்கு குட்டியா கிடந்திருக்கும். ஐயோ, இன்னைக்கு பெரிய உரண்டு எடுத்துருவோம் முழுக்க. டேய், ஏண்டா ஏண்டா எட்டி மிதிச்சு வச்சுக்க. ஏண்டா நாங்களும் அமைதி தண்ட நிக்கோம், உனக்கு என்ன தோணுது? என்னதே? ஐயோ, இன்னைக்கு இந்த பையனுக்கு முடி எடுக்கிறதுக்குள்ள. சாரணே, உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க, கீழே போமா? இல்ல இல்ல, நான் இனி எதுவும் பேச மாட்டேன். அப்ப மச்சி தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ போயிட்டு அலெக்ஸ் வர சொல்லு. சரி சரி, நான் எதுவும் பேசல. குரங்கு குட்டியா? அப்ப இந்த மண்ணில் உட்காந்துருக்க, இதுக்கு பேர் என்னவா? முழுசா இன்னும் செவர பிடிச்சே இருக்கல. அதுக்குள்ள மண்டபத்தை 100 நேரம் சுத்தி இருக்கானுங்க. 2 அடி எடுத்து வைக்கிறதுக்கே இன்னும் பழகல. அதுக்குள்ள இவரெல்லாம் நடக்கவே மாட்டாரு. ஒரே ஓட்டம் தான். சந்தேகம் வந்தா மண்டபத்துல கண்ட கேட்டு பாரு. ஒரே ஓட்டம். பிடிக்க முடியாம பிடிச்சு கொண்டு உட்கார வச்சிருக்கு. நீ எவ்வளவு நேரம் உட்கார வைக்க முடியுமோ தெரியல. என் பிள்ளை மாதிரி பிறந்திருந்தா அது பாட்டுல ஒரு இடத்துல அமைதியில உட்கார்ந்துருக்கும். அங்க என்ன இருக்கும் அதான இங்க இருக்கும். அப்போ கிங்ஸ்ல பார்த்து குரங்குல சொல்றீங்க. நானும் வாய் தத்துட்டோம். மாமா, நான் பேசுறத அழிச்சிருங்க மாமா. குரங்கா? குரங்கு தொல்ல தலைவன். சின்ன பிள்ளைல இவன் பண்ண சேட்டை அப்பனுக்கு பிள்ளைல தப்பா வந்து பிறந்திருக்கு. நான் இந்த உட்காந்து இந்த பிள்ளையோட அப்ப குரங்கு மாதிரிலாம் இல்ல, குரங்கேதான். அதுல சேட்டை பிடிச்ச குரங்கு. ஆனா ஒன்னியா மகாதேவனே, இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் உனக்கு தான் தைரியம் வரும். அவன் எவ்வளவு பெரிய தாதா, சும்மா அசராம நின்று அடிக்காதே. அவர் பேச பேச வாயை திறந்தீங்க. என் பிள்ளை மாதிரி பிறந்திருந்தா அழகு போல இருந்திருக்கும், லட்சணமா இருந்திருக்கும். லட்சணம் கம்மியா? ஆனலகம் போட்டுல இப்ப ஒண்ணு இந்த பேரும் ஜெயிப்பானுங்க. ஐயோ, செஞ்சது செல மாதிரி இருக்கானுங்க. இவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? என் புள்ள மாதிரி பிறந்திருக்கானு. என்ன கண்ணு முந்த கண்ணா போயிருக்கும். சத்தியமணி என் அடி வாங்கிடுவாடா. அவன் சண்டை இருக்கிறதுக்கு தான் இவனும் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? புள்ள மாதிரி பிறந்திருந்தா புள்ளமா போயிருக்கும், பரவாயில்லையா? புள்ளமா? என் புள்ள புள்ளமா? அப்போ மாதிரி புள்ள இருக்கும். அப்போ நான் குள்ளமா இருக்கேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லமாமா, அப்பா மாதிரி பிள்ளைங்க இருக்கும்ல, அதை சொன்னேன். அப்ப என்ன குள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உரண்டை இழுத்துறாதடா. சும்மா இரு. இல்ல, நான் ஒண்ணும் சொல்லல. வேற அவனை கீழே அனுப்பு. இல்ல இல்ல, என் பிள்ளை என்ன மாதிரி குள்ளமா இருக்கானே நீ சொல்லிட்டல்ல. ஐயோ, வம்பு எடுத்துட்டாங்க. உண்மை சொன்னேன் மாமா. டேய், என் நண்பனை பார்த்து குள்ளமா இருக்கான்னு சொன்ன தொலைச்சு விட ராஸ்கல். டேய், இன்னொரு வாட்டி என் நண்பனை பார்த்து குள்ளமா இருக்கான்னு சொன்னா தொலைச்சலாம் பாரு ராஸ்கல். அவனை மாறி அழகானவன் இந்த உலகத்திலே கிடையாது. அவன் இப்பவும் எவ்வளவு தோரணையா இருக்கான் பாருடா. நீ எல்லாம் அவன் பக்கத்துல நிக்க முடியுமாடா? இப்ப கூட என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள தோரணையில நிக்கான். ஹைட்டா இருந்துட்டா போதுமா? அவன் கரெக்டா இருக்கான்டா. இப்போ இல்ல, எப்பவுமே இந்த குடும்பத்துல அழகுனா அது மகாதேவன் மட்டும்தான். எப்பா, எப்படியோ மகாதேவன் வாய அடைச்சாச்சு. எதுக்கு நேரத்தை கத்துக்கிட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுட்டு தானே? சரிங்கப்பா. டேய் ஜானி, அப்படியே புள்ளிய முன்னாடி வர சொல்லு. சரிங்கப்பா. புள்ளியோட தாய் தகப்பனும் பக்கத்துல நின்னா தானே நல்லா இருக்கும். சீக்கிரம் கூப்பிடு.
சரிங்கப்பா. தங்கப்புல இசை தங்கம் மேல இங்க வா ஏமா ஏழு அவன் இசை மேல சொல்லுமா. அண்ணே இசை வாரானே. என் தங்கப்புல வாமா வா இங்க வா. அப்ப இருக்கிறது நிலைமா அங்க வா. தேவையில்ல அவ எங்கே நிக்கட்டும். எப்படியாவது என் நண்பன் ஈஸி ஒண்ணு சேர்க்கணும். என்ன பண்ண இந்த ஃபங்க்ஷனை நான் ஒண்ணு சேர்க்கல. மகாதேவன் இருக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு ஒண்ணு சேர மாட்டாரு. என்ன பண்ண தங்கப்புல இங்க வாயா அப்பா கிட்ட வாயா. என் புள்ள இங்கே நிக்கட்டும். ஒட்டடிக்கிறதுன்னு கூப்பிட்டீங்க. என் புள்ள இங்கே நிக்கட்டும். அடுத்து என்ன பேசலாம்னு நாக்குல ரெடியா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மகாதேவன். சரி ஜானி நேரம் இல்ல அதான் முடி எடுக்கிறத வர சொல்லி. சரிங்கப்பா. தங்கப்புல இங்க வாயா ஜானி. சரிங்கப்பா. அபி அந்த அவரு மேல வர சொல்லுமா. எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? எடுக்க ஆரம்பிச்சிருங்க. புள்ளைங்க மடியில இருக்குது தாய் மாமன் தானே? அவன் தான் தாய் மாமா. முடி எடுத்துருங்க. மேல் தருதுன்னு அது இவன தாய் மாமன். ஐயோ ஆமா. பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல நல்ல காரியம் தான். புள்ளையோட அப்பா அம்மா பக்கத்துல நின்னே ஆகணும்னு அது ஒரு கட்டுப்பாடு இல்ல அது ஒரு சம்பிரதாயம்னு சொல்லிருங்க. புள்ளையோட அப்பாவும் அம்மாவும் யாரு? ரவுடி போயலா இருக்குது நல்லதா இருக்குது. சொன்ன வேலை நடக்குது. இந்த நிக்கங்களே இவங்கதான். ஏமா உங்க புருஷன் பக்கத்துல நில்லுங்கம்மா. எதுக்கு பரவாயில்ல பக்கத்துல நிக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க முடியடுங்க. ஐயா இதெல்லாம் சம்பிரதாயம். தாயும் தகப்படும் பக்கத்துல நிக்கணும். அவங்க சில சம்பிரதாயங்களை செய்ய வேண்டியிருக்கு. பக்கத்துல வர சொல்லுங்க. யாரு? நான் பண்ணுதேன். மகாதேவன் என்னைக்கு பொண்ணா மாறினாரு. சும்மா இரண்ட நீ போமா அவன் பக்கத்துல போய் நில்லு. என் பிள்ளை எதுக்கு அவன் பக்கத்துல போய் நிக்கணும். நீ இந்த சைடு வாடா. அது இருக்கு இங்க தள்ளி வாடா. சரி சரியா ரெடியா காத்துட்டு இருந்த பொம்பளுக்கு அதெல்லாம் முடியாது. என் பொண்ணு நிக்கட்டும் அவன் அங்கே நிக்கட்டும். உனக்கு தெரியுதுன்னு. ஐயோ சார் அது சம்பிரதாயம். பக்கத்துல நின்று ஆகணும் சார். இல்லன்னா என்னால முடிவெடுக்க முடியாது சார். அதான் சொல்றாங்கல்ல இங்க வா பக்கத்துல நில்லு வா. சரிங்கப்பா. அப்பா ஏதோ என்னால முடிஞ்சுடா. இத பார்க்க இவ்வளவு நல்லா இருக்கு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா. என்ன சார் முடி எடுத்துருவோமா? எடுங்கய்யா. இசை மொட்டை அடிச்சுட்டு சூப்பரா இருக்கீங்களா? இங்க பாரு அப்படி மொட்டை அடிச்சு எப்படி இருக்கானுங்க. நல்லாதான் இருக்கானுங்க. என் பேரப்பிள்ளைய கொண்டாங்க பாப்போம். மொட்டை எடுத்தப்ப நல்லாதான் இருக்கானுங்க. மொட்டை பண்ணிக்கலாம். என்னவா தினுசா இருக்கீங்க. பேரப்பிள்ளைங்களா? ஏன் பேரப்பிள்ளைங்க? இங்க பாருங்க தாத்தா பாருங்க. அவனுக்கு சிரிப்ப பாரு. அலெக்சாண்டர் இங்க வந்து உள்ள பாரு. சரி போ. இந்த என்னம்மா இங்க பாரு. சரி நம்ம நம்புமா? சரி அவங்க பாத்துக்கிட்டோம். நம்ம போன வாங்க. இசை வா. இசை வா போலாம். பிள்ளைகளை தூக்கிட்டு வா போலாம். அப்படி ஓவரா பொறுப்பா இருந்துட்டேன் போலக்கு. குடும்பத்தை தொலைச்சிட்டேன்னு. நான் குடும்பத்தை தொலைச்சேனா இல்ல குடும்பம் என்ன தொலைச்சிட்டான்னு தெரியலையே. ஒரு பவளியிலும் காணோம். இதுக்குத்தான் ரொம்ப பொறுப்பா இருக்கப்படாதுங்க. அப்பாட ஜபாக்கா இங்கதான் நிக்காவப்பா. அப்போ குடும்பம் தான் நம்மள தொலைச்சிருக்கு. நாம குடும்பத்தை தொலைக்கலப்பா. நானும் ரொம்ப பொறுப்பா இருந்தேன்னு குடும்பத்தை தொலைச்சுட்டேன் நினைச்சிட்டேன். இல்ல குடும்பம் தான் நம்மள தொலைச்சிருக்கு. ஜபாக்கா என்ன டீ? இல்ல வழக்கம் போலதான். நான் ரொம்ப பயந்துட்டேன். கொஞ்சம் பொறுப்பா இருந்தேன்னா சரி
எப்பவும் போலதான். ஓ வாலிஸ்ல என்னையும் சேர்க்க பாக்கா. நீ இவ்வளவு நாள் பொறுப்பா இருந்த, என்ன கிழிச்சு தள்ளிட்ட சொல்லு பாப்போம். என்னைக்கு வாங்க கூட சொன்னா அன்னைக்கு எல்லாமே போச்சுடி. என்னக்கா போச்சுடி? என் மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் போச்சுடி. இதெல்லாம் வச்சுட்டு நான் காக்கா வலிக்க முடியும்? இதெல்லாம் சல்லி பிசாக்கு பிரயோஜனப்படுமாக்கா? இந்த குடும்பத்தையே கட்டி காக்கிறேன்னு அபியக்கா வீட்டுக்குள்ளேயே கிடக்காவ. ஒரு சிரிப்பு கூட கிடையாது. நாமள பாரு, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுடா. நாம துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருப்போம். அபியக்கா பத்திரிக்கையில உங்கனா மூஞ்சி வரையே சுத்துவாவ. அது வேண்டாம், மகிமாவை எடுத்துக்கிய. சோக கதைய கேளு தாய் கொல்லுமே, அம்மா தாய் கொல்லுமே அப்படின்னு சோக கீதம் போட்டுட்டு அலையுதான். பொறுப்பா இருந்து என்னத்தை கிழிச்சிட்டா? என்ன சொன்ன? இருட்டி, இன்னைக்கு உன்னை துறைக்கிட்டு நான் கோத்து விடல. இல்ல ஜபாக்கா, நான் வீட்டுக்கு மூத்த மருமவ, பொறுப்பா இருக்கணும்ல. ஆத்தி அப்படி பிளேட்ட மாத்திட்டா. அக்கா, உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. ஏன்னா நீங்க பிரேம மாட்டு தூர வந்துட்டிய. நீங்க யாரோ எவரோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி நான் வாழ முடியுமா? எனக்கு என் புருஷன் இருக்காவ, நான் அவில உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கேன். அவி எனக்கு சாமி மாதிரி, அவிய குடும்பம் எனக்கு கோயில் மாதிரி. வேண்டாண்டி, இது வேண்டாம். என்ன ஜபாக்கா, ஏதோ எப்பமாவது விளையாட்டு பிள்ளையா இருக்கும் பரவாயில்ல, எப்பவும் விளையாட்டு பிள்ளையாவே இருந்தா எப்படி? நீங்க பாருங்க ஜபாக்கா, எனக்குன்னு பொறுப்புகள் இருக்கு. என் புருஷனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதுல பாதியாவது எனக்கு இருக்க வேண்டாமா? நீங்க பாருங்க, உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாதுக்கா. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. சாரி, என்ன மன்னிச்சிருங்க ஜபாக்கா. நீங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் வர முடியாது. எரும மாடு, எதை பத்து உசாரானா? நம் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன்னாடி நின்றால் தன் முகம் காட்டும் இங்கே. கண்ணாடி இருக்கத மறந்துட்டேனே. எப்படி? அப்ப இன்னைக்கு நீ டூயட் பாட போற? எனக்கு தமிழ்ல பிடிக்காது இல்ல, இங்கிலீஷ்லயே பிடிக்காத ஒரே வார்த்தை டூயட். அப்ப எதுக்கு இத்தனை நடிப்பு? பையன்ல இருக்க கோத்துக்கு என்ன ஓடட்டு அடிக்குதுக்கா? இங்க பாரு, காசில நேரம் நமக்கும் நரி புத்தி வேணும். கூலி பறிக்கிறதுக்கு இல்ல, மத்தவங்க கூலில விழாம இருக்கிறதுக்கு. சரி சரி, நான் மெயின்டைன் பண்றேன், நீ அப்படியே பிக்கப் பண்ணி வந்துரு. நீ பொறுப்பா இருந்தா அதை நான் நம்பணும். என்னங்க என்னங்க, மத்தவங்க எப்படி பொறுப்பா முடிஞ்சது அப்படிங்க? ரொம்ப பொறுப்பா முடிஞ்சது. நீ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தல. நாய் வேஷம் போட்டா குறைக்கணும், கழுத வேஷம் போட்டா எட்டி உதைக்கணும். அப்பதான் பர்ஃபெக்டா பொருந்தா. புஷ்வான மாதிரி ஆயி போச்சுது. சாயம் வெளுத்து போச்சு போலக்கு. விடுக்கா விடுக்கா, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? அதானே, இதெல்லாம் உனக்கு புதுசா? நீ ஏன் உன்னை சமாளிச்சுட்டு வா. எவ்வளவு நாளும் சமாளிச்சுட்டேன், இன்னைக்கு சமாளிக்க முடியாதா? ரொம்ப பொறுப்பா இருந்த பொழுக்கு. அதான் தெரியுதுல்ல, ஐஸ்கிரீம் கடையில போய் நின்னு பரவென்ன ஓட்டுறீங்க. இல்லடி, என்ன ஒரு 10 ஐஸ்கிரீம் தின்னுப்பியா? என்னங்க அப்படி பொறுப்புல பேசிட்டு இருக்கீங்க? நான் எனக்கா வாங்கினேன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி எடுத்து கொடுத்தேன், பொறுப்பா இருந்தேன். அப்போ நீ சாப்பிடல? அதெல்லாம் என்ன டேஸ்ட்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஏதோ சாக்லேட் ஃப்ளேவரா, சாக்லேட் ஒரு துளி கூட இல்ல, சப்புன்னு இருந்துச்சு. வெண்ணிலா ஃப்ளேவரா, வெறும் பால் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் மேங்கோ, எப்போ அது திங்காமலே இருந்திருக்கலாம், ஒரே இனிப்பு, நல்லாவே இல்ல. அப்புறம் ஸ்ட்ராபெரியவே காணல. நான் ரொம்ப பொறுப்பா இருந்தேன், வந்திருக்கிறது தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்காக சப்பு பொருள்னு வாங்கி கொடுக்க முடியுமா? டெஸ்ட் பார்த்து வாங்கி கொடுத்தேன், பொறுப்பா வாங்கி கொடுத்தேங்க. அப்படியா? என் பொறுப்பா நான் காட்டட்டா? என்கிட்ட ஒரு ஃப்ளேவர் இருக்கு, வேணுமா? உங்ககிட்டயும் ஃப்ளேவர் இருக்கா? ஆமா, என்கிட்டயும் ஃப்ளேவர் இருக்குல்ல. பாவி பையன், எடுபட்ட பையன், அந்த ஐஸ்கிரீம் எனக்கு கொடுக்கவே இல்ல. என்ன ஃப்ளேவருங்க? கிட்ட வாய. கிட்ட வந்தா கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும். ஆஹா, சரிங்க, நான் கிட்ட வரேன். வா வா. இல்ல, நான் தூரமாவே நின்னுக்கிறேன். அடியே, நான் உன் புருஷனே, பக்கத்துல வந்து யோசிக்க ஒண்ணு இந்த சேர் கொடுத்துச்சேன், சேரால போந்துரும் பாத்துக்க. ஒழுங்கு முதலி கிட்டாடி. இல்ல, நான் டேஸ்ட் பார்க்கணும். என்ன டெஸ்ட்? அதே நீ குடுத்தா தெரியும். இத குடுத்த மாட்டேக்கிய, குடுத்தாதானே என்ன டேஸ்ட் சொல்ல முடியும். அத்தே, பையன் உள்ள டபுள் மீனிங்ல பேசுதா? சிங்கிள் மீனிங்ல தான் பேசிட்டு இருக்கேன். மரியாதையா குடு, குடுக்கலன்னு வச்சுக்க.
வீடே சோகத்துல இருக்கு. அதுக்கு தான் என் தம்பிகளை வச்சிருக்கேன். இந்நேரத்துக்கு மாணிக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை கரெக்டா பாத்துருப்பான். எங்க ஐயோ இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு வச்சுக்க. திச்சிக்கிட்ட வருங்க. எங்க இங்கதான் ரூம் இருக்கு. ஒழுங்கா வந்து டேஸ்ட் கொடுத்துட்டு போயிரு. நான் எங்க எப்படி இருக்காண்டே தெரியுமா? அத ரூமுக்குள்ள வந்து சொல்லியாமா? என்னங்க நீங்க ஒரு மார்க்கம் இருக்கியா? ஆமா, மறக்காம தான் இருக்கேன். எனக்கு இன்னைக்கு வேணும், டேஸ்ட் பார்க்கணும். இங்க பாரு, அந்த ரூம்ல யாரும் இல்ல. வா. இங்க பாருங்க, இப்பலாம் கெட்டக்கிட்ட வார்த்தை பேசக்கூடாது. இதெல்லாம் கெட்ட பழக்கம். ஆமா. இது புருஷ பொண்டாட்டிட்ட கேட்கறது கெட்ட பழக்கம். ஏய், நான் ரூமுக்குள்ள வச்சுதா குடுக்கலான்னு பார்த்தேன். இனிமேலாம் ஓப்பன் பிளேஸ்ல தான். அப்பதான் மேல நீ என்கிட்ட கூப்பிட்டா வருவேன். ஆத்தி, போய் எவ்வளவு மார்க்கம் வாங்கிட்டு இப்ப என்ன பக்கத்து ரூமுக்கு போகணும் அவ்வளவுதானே? புரிஞ்சுக்கிட்டல. போ, அங்க யாரும் இல்ல. போ, உள்ள போ, நான் வரேன். சரி, புருஷன் பேச தட்டக்கூடாது. நான் அப்படியே பக்கத்து ரூமுக்கு போறேன். நீங்க ஏத்தன ரூமுக்கு போகணும். அப்பனாதான் நான் பக்கத்து ரூமுக்கு போவேன். எப்படி? இங்க பாருங்க, எதனால நீதி நேர்மை வேணும். புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க சொன்னா அந்த ரூமுக்கு போறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போறேன். அதே மாதிரி நீங்களும் ஏத்தால இருக்க ரூமுக்கு போகணும். நான் அந்த ஏத்தால இருக்க ரூமுக்கு போய் சவுத்துலயே முட்டிக்கிட்டேன். நீங்க உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு. எதுக்கு முட்டை போறிய? நீ இந்த ஏத்தால ரூமுக்கு போனா, நான் அந்த ஏத்தால ரூமுக்கு போனா முட்டை தானே செய்யணும். எதுக்குங்க? ஐயா, மண்டையில எதுவும் பிரச்சனை இருக்குமா? எங்க நல்ல ஆஸ்பத்திரி பாப்போமா? ஒன்னா ராணி பேவுல இன்னைக்கு வசமா சிக்கிட்டு போலக்கு. அதே ராணி டிவிக்கு கொடுத்துட்டா அலைஞ்சா. ஏதோ வந்தோன்னு ஒரு பழமொழி சொன்னியே, என்னது? பல நாள் திருடா ஒரு நாள் அகப்படுவானா? வசமா அகப்பட்டுட்ட போலக்கு. எடி என்ஜாய். பத்தில ரெண்டு ஒண்ணு போல கை கோத்து போறத பாருங்க. டேய், அவன் கையை விட்டுறாத. ஆமா, என்ன கையை கோத்து எங்க கிளம்பிட்டிய? மொட்டை அடிச்சது வித்தியாசமா இருக்கானுல. அதை விட அவன் கை கோத்து சுத்துறத பாரு, சிரி போட. டேய் டேய் டேய், எங்க கிளம்பிட்டிய ரெண்டு பேரும்? ஒரே அப்பா தான். ஆமா, அப்பா. உங்க அப்பாவை பார்க்க போறியா? உங்க தாத்தா கிட்டயும் போறியா? வேற யாரும் உங்களுக்கு வேண்டாம். அவனுக்கு என்ன அழகா கை கோத்து போறானுங்க பாரு. போதும் போதும், மண்டபத்துல வேணா நீங்க சுத்தி வந்ததெல்லாம் போதும். ஒழுங்கா நீ முழுசா நடக்க ஆரம்பிக்கல. இப்பமே இந்த ஓட்டமும் சாட்டமா இருக்கே நமக்கு. இன்னும் நல்லா ஓடனானுங்கண்ணா. மாரத்தான் போட்டி தான் நம்ம வீட்டுல. மொட்டை அடிச்சாச்சு உங்களுக்கு. அப்ப நீ இப்பதான் பாக்க. மண்டபத்துல வெளியில போனேன், வேலை கிடந்துச்சு. என்னடா மொட்டை அடிச்சாச்சு உங்களுக்கு? என் பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிச்சாச்சு உங்களுக்கு. கை கொத்து எங்கடா வரீங்க? இப்ப இறக்கி விடணுமா? இறக்கி விட்டா ரெண்டு பேரும் ஓடுவானா? இவனை மண்டபத்தை சுத்தி வந்திருப்பானோ உங்களுக்கு. மண்டபத்துல இந்த பேச்சு தான் நடக்கு. எங்க ஒரு இடத்துல இருக்கானுங்க, ஒரே ஓட்டம் தான். மொட்டை அடிச்சாலும் சூப்பரா தான் இருக்கானுங்க. ஓ, தாத்தா கிட்ட போறீங்களா? அப்பெல்லாம் இல்ல, இப்ப உன்னால இறக்கி விடணும், வேற ஒண்ணும் இல்ல. நாங்க புடிச்சிருக்கல, அதான் ஒன்னா சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய் வாங்க, அப்பா கூட்டு போற அப்படியாங்க. என் சின்ன வயசு போட்டால வந்து இப்படிதான் நான் இருப்பேன். அப்படியே இருக்கானுங்க. என்னடா ஓ ஞாபகம் வருதோ? ஆமாண்ணே, என்கிட்ட இதே மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. நான் இப்படியே தான் இருந்தேன். சட்டில இருக்கதானே ஆப்பிள வரும். டேய், பின்ன உங்க முகச்சாட வராம எப்படிடா இருக்கும்? இல்லனே, அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கானுங்களா? அதான். என்னங்க, இந்த தண்ணிய குடிங்க. ஏன்னா என்னங்க, இந்த தண்ணிய குடிங்க. உங்களதான் இந்த தண்ணி குடிங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். இல்ல, நீங்க நேரத்துல இருந்து தண்ணி கூட குடிக்கல. நீங்க ரொம்ப வத்தத்துல இருந்தீங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தி ஏதாவது கொடுத்தாலும் அது உடம்புல ஒட்டாது. அதனாலதான் நான் கொடுக்கல. நான் இப்ப ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிட்டு இருக்குது. எல்லாரும் முகத்திலேயே கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சமா தண்ணியாவது குடிக்கலாமே. இவ்வளவு நேரம் ஆகுது, என்ன யாராவது சாப்பிடுங்கன்னு கூட கேட்கல. ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்கன்னு கூட யாருமே கேட்கல. என்னங்க, இந்த தண்ணிய குடிங்க. ஒரு வாரம் ஒரு மாதிரியா இருந்தீங்க. இந்த தண்ணிய குடிச்சிட்டு ஒரு வாய் சோறு போய் சாப்பிடுங்க போங்க. இல்லன்னா நீங்க ரூம்ல இருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல, இருக்கட்டும். இங்க பாருங்க, அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும். இந்தாங்க, இந்த தண்ணிய வாங்கி குடிங்க. புருஷன் முன்னாடி சண்டை தானே, சரியாயிரும். அந்த பிள்ளைங்களுக்காகவாது அவங்க சேர்ந்துதானே ஆகணும். இங்க பாருங்க, வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம்னு நினைக்க கூடாது. நீங்க அதுக்கு காரணமே கிடையாது. இல்ல, நான் எந்த போய் தானே என் பையன் நான் வேணும்னு சூஸ் பண்ணா. அவன் செஞ்சது 100க்கு 100 சரி. நீங்க தகப்ப அவன் எடுத்த முடிவு சரி. எப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு கையை பிடிக்கானோ
அப்பமே வந்து அவங்க ரெண்டு வேற வேற கிடையாது. அத கிங்ஸி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இசை புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவுதான். அவன் இசைய வேறையா பார்க்கல, அவனுக்குள்ள பாக்குறான். ஆனா நீங்க தகப்பேன், உங்களை எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுக்க முடியாது. நீங்க அவனை பெத்தவரு, உங்களை தலைக்குனிய வச்சுட்டு அவன் இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கரெக்டா பண்ணிருக்கான், 100% சரியா பண்ணிருக்கான். இசை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும், அவ்வளவுதான். ஞாயிறு பார்த்தா அவங்க வந்து ஒண்ணுதானே. இப்ப இசைக்கு ஒரு அவமானம்னா அவன் அவ பக்கம் நிக்கணும். ஆனா இப்போ அவமானம் இசைக்கு இல்லையே, உங்களுக்கு தானே நடந்துச்சு. அப்போ அவன் உங்க பக்கம் தானே நிக்கணும். இங்க பாருங்க, உலகத்திலே பெஸ்டான அப்பா நீங்க தான். ஒரு நல்ல பையனை பெற்றிருக்கீங்க, சந்தோஷமா இருங்க, தலை நிமிர்ந்து இருங்க. என்ன இத வாங்கி கொடுங்க. சரி, சாப்பாடு நான் கொண்டுட்டு வரட்டுமா, இல்ல நீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? தேங்க்ஸ். இல்ல இல்ல இருக்கட்டும். சரி, நீங்க ஃபேமிலி கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க, அப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி, நான் வரேன். எனக்கு வேண்டாம். பரவாயில்லடா, இப்ப என்ன யார் கேட்க போறா? ஒண்ணும் செய்யுது கடி. வேண்டாம் சொன்ன கேளு, ஒண்ணு மாதிரிலாம் எனக்கு கிடையாது. நான்லாம் எடுத்தா குறையெல்லாம் எடுக்க மாட்டேன், எடுத்தா ஃபுல்லா எடுப்பேன், அவ்வளவுதான். சுவாலி முடிஞ்சது. என்ன ஃபுல்லா எடுக்க செத்தமலை எடுடா. எனக்கு செத்தமலை வராது, இதனாலுமே கண்ட்ரோல் கிடையாது. வாங்கிட்டு போய் கேட்ட மாதிரி நானே குடிச்சுக்கிறேன். நான் குடிக்கிறதுக்கா நீ தடை போடாம இருந்தியா, அது வரைக்கும் உனக்கு நன்றி. அதுக்காக அளவுக்கு மேல குடிக்காத, இதை கேட்டேன்னு பெர்மிஷன் கொடுத்தேன். சரி சரி, விட்டா என் குடி பிடிங்கிருவான், குடிச்சிருவான். டேய், நீ கட்டிக்கு மேல பொண்ணு வருது பாரு. இல்ல நான் குடிக்கல. எங்கடா எங்க வரா? அப்போ உனக்கு அவ்வளவு பயம் இருக்கு, ஊசி போட்டு விட்டுருவா. எங்கடா வரா? கவின் தான் வா. அவன் ஒரு கோல் முட்டை கரெக்டா அங்கேயே 10 வந்துருவான். அவன் போனதுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். சரி, டேஸ்ட் பாப்போம். வாயண்டா, வந்துட்டு டக்கு போயேண்டா. ஏதோ பொம்பளை பிள்ளை நண்பன் மாதிரியே வருவான். வாடா வாடா வாடா, வந்துட்டு சீக்கிரம் போடா. குடிச்சிரும். எனக்கு மிச்சம் வேடா, வாங்கிட்டு கொடுத்தா பாரு. அது கொஞ்சம் உள்ள போனாலும் ஹெவியா இருக்கும்டா. வேண்டாம்டா, வேண்டாம், விடுறா விடுறா. இனி எனக்கு ஃபுல்லா குடிச்சதான் முடியும். ஆனா பாய் வாங்கிட்ட போய் கொடுத்தேன் பாரு, நல்லா இருந்துச்சு. இருக்கும்டா இருக்கும். பாய் பையல ஆசாசியா எடுத்துட்டு வந்தேன்டா. நல்லா இருக்குடா. ஆத்தி ரொம்ப ஹெவியா குடிச்சுட்டானே. டேய், இந்த ரூமுக்கு நீ வரக்கூடாது. ஏன்டா வராத, சும்மா கேளு. நீ வந்த பெரிய ரக்கல பண்ணிடுவ. ஏற்கனவே உன்னை எப்படி கவுக்கான் மகாதேவன் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப இது மட்டும் தெரிஞ்சுதோ. என்ன ஒரு இடத்துல கடக்க விடுக்கணும், இறக்கி விட சொன்னானுங்க. ஃபுல்லா ஒரே ஓட்டம் தான். இன்னைக்கு செத்த மோனே, நிக்க முடியாதா? நிக்க முடியும், காட்டி கொடுத்துறாத. அவனை கொண்டுட்டு போயேண்டா. என்ன ஒரு மாதிரி வாடடிக்கு. ஆகா, கோல் முட்டிடுவானே. ஃபுல் மண்டபத்துக்கும் சொல்லிட்டு வந்துருவான். என்னடா வாடடிக்கு? அது இந்த பன்னீர் வாடடா. ரூம் முழுக்க தெளிச்சோம்னாதான் சரக்கு வாட. ஏண்டா குடும்பம் சேர்ந்து எனக்கு கும்மி எடுத்துருவானுங்கடா. அது பன்னீர் வாடை இல்ல, சரக்கு வாடை. பன்னீர் வாடைக்கு சரக்கு வாடைக்கு வித்தியாசம் தெரியல. அதான் நீல தொட மாட்டிய, அப்புறம் ஏன் தொட்ட? சரக்கு வாடையா? மாணிக்கண்ணா, நம்ம வீட்டு பொம்பளை வந்தா இப்ப 10 வாட்டி 10 வச்சுட்டு வந்துருவானு. என்ன சொல்ல மாட்டேன், என்ன சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது பெரிய குடிக்கிற சரக்கு தானே. மன்னவர் அது குடிப்பாரோ? ஐயோ, உளறிட்டேன். எப்படி எப்படி? இல்ல, எங்க பெரிய இதான் குடிப்பான். மொக்க மொக்க அப்படி நல்ல சுத்துவாரு. அது குடிக்கல நைட் தூங்க மாட்டான். பாருங்களா, கண்டிஷன் ஃபுல்லா எனக்கு மட்டும் தானடா. ஆமா, வேற உங்க வீட்டுல வேற எந்த அண்ணன் குடிப்பாங்க? எந்த அண்ணன் குடிக்க மாட்டாங்கன்னு கேட்கணும். சரி, எந்த அண்ணன் குடிக்க மாட்டாங்க? நான் உங்க பின்னாடி நிக்காரு, அவருதான். அவரு குடிப்பாரு, ஆல்ரெடி ஊத்திட்டாரு. யார் வேலை? அப்படியே சண்டையில ஞாபகம் திருப்பிவில. இந்த எருமாட்டு பையன் வாராண்டி இவன் கையில கொடுத்து வச்சிருந்தேன், கடை கடை ஊத்தி குடிச்சிட்டான். இப்பமே போய் 10 வைக்க. நான் சொல்லல இவன் 10 வைப்பான்னு. நான் குடிக்கவே இல்லை, நான் குடிக்கல, தூர போட்டுட்டேன். ஆமா, உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீ கல்வெட்டை எழுதி வை. நமக்கு வாய் உலகுடா. நான் ஸ்டடியா இருக்கேன்டா. நீயே சொல்ற, அண்ணன் ஸ்டடியா இருக்க. அத்தி பயங்கரமா ஊத்திப்பாரு போடுக்கு. நான் புள்ளிய கொண்டுட்டு போறேன். இவனை வெளியில விட்டேன்னு வச்சுக்க, மண்டை ஃபுல்லா சொல்லிட்டு வந்துருவான். வேண்டாண்டா, இவன் அனுப்பாத. என்னால இருக்க முடியாது, எங்க அண்ணன் என்ன புரட்டி எடுத்துருவான். நீ வெளியில போனா எல்லாரும் என்ன புரட்டி எடுத்துருவாங்கடா. வேண்டாம், போவாத. இல்ல நான் போறேன், ஒண்ணுதான். சோதனை வந்தா ஒண்ணு போல வரும் போடுக்க. ஐயோ ஐயா, இப்ப அண்ணன் மட்டும் ஊத்தி இருக்கான்னு இவளுக்கு தெரிஞ்சதுன்னா இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிரும். மாணிக்கண்ணே, உங்க அண்ணன் வாய் திறக்காம பாத்துக்கடா. அதுக்கு நீங்க தானே காரணம். நமக்கா இழிச்சவை மேலடா உங்களுக்கெல்லாம் சமையல் அவன் வாய் தந்துடாம. ஆமாமா, அம்மா கிட்டவா.
அம்மா எவ்வளவு அழகா இருக்கா பாரு. போச்சு டெக்னிஷனு. ஐயா இன்னைக்கு பெரிய சம்பவம் ஆயிருமே. டேய் அந்த சரக்கோட மகிமை என்ன? எனக்கு ஒண்ணும் பண்ணாது, குப்புற அடிச்சு தூங்கிடுவேன். ஆனா இவன் பார்வை ஒண்ணு சரியில்லையே, காம பார்வையெல்லாம் இருக்கு. பார்வையில அப்படித்தான் பாக்குறோம். இப்ப இவனை விட்டுட்டும் போக முடியாது, இங்க இருந்தாலும் மாட்டிக்குவோம். என்னடா பொண்ணு ஊத்தி கொடுத்தீங்களா? சமாளிங்க, கொண்டே போட்டுறேன். நான் எங்கடா ஊத்தி கொடுத்தேன்? அண்ணன் அண்ணன் பாக்குற பார்வை ஒண்ணு சரியில்லை, பெரிய பிரச்சனையாயும் பாத்துக்கோங்க. இங்க வாய. இன்னைக்கு பெரிய உரண்டி எடுத்துருவோம் உங்களுக்குடா. ஏதாச்சும் சமாளின கிங்ஸண்ணா, உன்னை பெரிய அண்ணன் கூப்பிட்டாங்க. எங்க தள்ளி நிக்க, எங்க தள்ளிவா. இங்க வர முந்தானி சரியில்லை, எங்க தள்ளிவா. ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. என்னென்ன பண்ண சொல்றியா? எதுக்குங்க தள்ளி? புள்ளையா வேணும், ஈரனை தாரேன். புள்ளையா வேணும். எதுக்கு டபுள் மீனிங்ல நினைக்கீங்க? சிங்கிள் மீனிங்ல நினைங்க. அவன் சிங்கிள் மீனிங்ல தான்டா கேட்கான். நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். நீ கோச்சிட்டு போயிட்டியா? என்ன பண்ணனே எனக்கு தெரியல. எனக்கும் புள்ள வேணும். என்னடா பண்ண? இருங்க, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ராணி, அவ ஆல்ரெடி சரண் அடிச்சுட்டா. போ, யாரு வேலை? ஏதாவது யோசிடா. டேய் உனக்கு தம்பி வேணுமா? அம்மா அடம் பிடிக்க. தம்பி தானே வேணும். வா, தம்பி வேணுமா? ஐயோ நான் இன்னைக்கு சிக்கிட்டேனே. இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. இவனுக்கு யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க போ. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இன்னைக்கு பெரிய லகல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது முடிவுக்கு வரும். அப்படின்னா அண்ணனை கண்ட்ரோல் பண்ண முடியாது.